இன்னொரு கோர்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனால் அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. என்னென்னு பார்த்தோம், அதுதான் முக்கியமாக பேச வேண்டியது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீன் மனுவை விசாரிக்க வந்த அந்த வழக்கில் வந்துட்டு உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா, நீங்கள் அமைச்சராக இருக்கணுமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சாட்சியாக இருக்காங்க, நீங்கள் அமைச்சராக இருக்கிறது கரெக்டாக இருக்கலாமான்னு யோசிங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அவருக்கு ஜாமீன் கொடுக்கும்பொழுதே சாட்சிகளை கலைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நீங்கள் வாங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோன்னு சொல்லி தான் ஜாமீன் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இவர் வந்த மறுநாளே இவர் அமைச்சரானவுன்னா அதையும் அதே நீதிபதி, இப்போது சொல்லியிருக்க அதே நீதிபதி, அந்த ஓகா அந்த அமர்வு அன்றைக்கே இதே தான் சொன்னாங்க. அது எப்படி நீங்கள் உடனே அவர் அமைச்சராகிறாரு, எப்படி அதுன்னு பேசினாங்க. அப்போ ஒரு தற்காலிக தீர்வு ஏதோ ஒன்று கிடச்சிது, லைட்டாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே வழக்கில் அதே நீதிபதிகள் இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. அவரே யோசிங்கன்னு இருக்காங்க. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாங்க, 200 சாட்சிகள் இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி அமைச்சராகிறீங்க, நீங்கள் அமைச்சராக இருக்கிறதுனால அந்த சாட்சிகள் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பின்மை இருக்குது, எப்படி இது ஒரு தடயவியல் நிபுணர், அரசு சார்ந்த நிபுணர், இவர் அமைச்சராக இவர் ஜாமீனில் வெளியில் வர்ற வரைக்கும் அவர் சாட்சி சொல்ல மற்றதுக்கு வந்திருந்தார், விசாரணைக்கு ஒத்துழைச்சிருந்தார். அப்போ இவர் வந்த பிறகு வரதே இல்லை எந்த சாட்சிகளும், அந்த தடயவியல் நிபுணர் அவர் வரதே இல்லை. அப்போ தான் இவங்க இன்னும் கொஞ்சம் கடுமையாக இதாகி, இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, நாங்கள் உங்களை ஏற்கனவே எச்சரிச்சிருக்கோம், இப்போ நீங்கள் அமைச்சராக தொடரணுமா அப்படின்றத முடிவு பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு மார்ச் மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க வழக்கை.